எல்லாரும் உங்களுடைய கவனத்தை ஒரு 5 நிமிடம் தாருங்கள் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. காற்பந்து மைதானத்தில் நேரம் கழிப்பதற்காக பந்தை இங்கும் அங்கும் உதைத்துக் கொண்டிருந்த 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் அனைவரும் அதை கேட்டவுடன் அறிவிப்பு வந்த இடத்தை நோக்கினர். அவர்கள் அனைவரும் கட்டளை வந்த இடமருகில் சென்று பார்த்தபோது அவர்களுடைய நீண்ட நாள் காற்பந்து பயிற்சியாளர் அறிவிப்பை விடுத்துவிட்டு அவர் அருகில் நின்றிருந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தார். அனைவரும் வந்துவிட்டீர்களா? சரி, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன் என்று கூறியவாறு அவர் அருகே நின்றிருந்த பெண்ணை முன்பு வர செய்கை செய்தார் அவர்களின் பயிற்சியாளர். நீங்கள் அனைவரும் இவர் யார் என்று அறிய ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இவருடைய பெயர் தென்றல். நாளை முதல் இவர்தான் உங்களுடைய காற்பந்து பயிற்சியாளராக இருக்க போகிறார். இன்று நம்முடைய பயிற்சிகளை கவனிப்பதற்காக அவர் நம்முடன் வந்திருக்கிறார் என்று அவர் கூறியது மைதானத்தில் ஒரு பூகம்பம் வெடித்ததற்கு ஈடாக அமைந்தது. அதற்கு முன்பு வரை அங்கிருந்த வாலிபர்களின் முகங்களில் தென்பட்ட பொலிவும் மகிழ்ச்சியும் சட்டென்று மறைந்து ஒருவித குழப்பமும் வெறுப்பும் அவர்களின் முகங்களில் தோன்றியது. அனைவரின் முகங்களிலும் ஒரு பெண் எப்படி ஆண்களின் காற்பந்து குழுவிற்கு பயிற்சியாளராக இருக்க முடியும் என்ற கேள்வி அவர்களின் மனங்களின் முன்னிலையில் இருந்தது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெள்ளத் தெளிவாக இருந்தது. இந்த செய்தி காற்பந்து அணியை தாண்டி சமூக வலைதளங்களில் பரவலாகிக் கொண்டிருந்தது. அவளின் நியமனம் ரசிகர்களையும் நிர்வாக உறுப்பினர்களையும் திடுக்கிட செய்தது. என்ன இது, ஒரு பெண்ணை பயிற்றுவிப்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், இந்த காற்பந்தாட்ட அணி அவ்வளவு தாண்டா என்று ரசிகர்கள் முத்திரை குத்திவிட்டனர். காற்பந்து வல்லுநர்களும் விமர்சகர்களும் தென்றலுக்கு காற்பந்து பின்னணியும் அனுபவமும் உள்ளது என்று ஒப்புக்கொண்டாலும் ஒரு பயிற்சியாளராக அவளுடைய தலைமை மீது நம்பிக்கை குன்றியே காணப்பட்டது. இதனால் விளையாட்டு வீரர்கள் அவர்களது சொந்த பயிற்றுவிப்பாளரின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்தனர். அவர்களது நம்பிக்கையின்மை குழு பயிற்சியின் போது அவர்களின் ஆட்டத்திறனை பாதித்தது. விளையாட்டு வீரர்கள் சோர்வாகவும் சலிப்புடனும் விளையாடுவதை தென்றல் கவனித்தாள். அவளால் முடிந்தவரை பயிற்சியை ஈடுபாட்டுடனும் விளையாட்டாளர்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டும் நடத்தினாள். ஆனால் ஒரு பயனும் இல்லை. கதி இழுந்து நின்றாள். தென்றல் தனியாக மைதானத்தின் ஓரத்திற்கு சென்று நின்றாள். அவளுடைய முகம் கவலையில் சுருங்கி காணப்பட்டது. அவள் கைகளை மடக்கிக் கொள்கிறாள். என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான்? இவர்கள் என்னை நம்பவில்லை, ஒரு துளி அளவு கூட நம்பவில்லை. அந்த பார்வைகள், வெறுப்பு, சந்தேகம். நான் எப்படி அவர்களை வழிநடத்தப் போகிறேன்? இந்த மன அழுத்தத்தை நான் எவ்வாறு தாங்க போகிறேன் என்ற பல எண்ண அலைகள் அவளது மனதை தாக்குகின்றன. அவள் ஒரு கணம் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டாள். தோள்களை நேராக்குகிறாள். அவள் கண்களில் ஒரு சிறு தீப்பொறி தென்பட்டது. இல்லை, நான் விட்டுக் கொடுக்க கூடாது. அவர்கள் என்னை பெண்ணாக பார்க்கிறார்கள். நான் அவர்களுக்கு என் திறமையை நிரூபிக்க வேண்டும். இந்த தடைகளை உடைத்தாக வேண்டும் என்று தென்றல் தனக்குள் உறுதியாக சொல்லிக்கொண்டு வீரர்களை நோக்கி மைதானத்திற்கு நடந்தாள். பயிற்சியின் போது தென்றல் ஒரு புதிய உத்தியை விளக்கினாள். அதற்கு விளையாட்டு அணியில் இருக்கும் மணி சிரித்துக் கொண்டே, இது என்ன புதுசா இருக்கு, எங்க பழைய கோச் இப்படியெல்லாம் சொன்னதில்லையே என்றான். இதை கேட்ட மாறனும், ஆமா கோச், இது வேலைக்காகும் மணி, எனக்கு சந்தேகமா இருக்கு என்றான். இதற்கு தென்றல், உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் இதை முயற்சி செய்து பார்ப்பதில் என்ன தவறு என்று வினவுகிறாள். அதற்கு பரதன் மணியிடம், என்ன ஐடியாடாது என்று முணுமுணுக்கிறான். குழுவே எள்ளி நகையாடியது. தென்றல் இதை கேட்டுவிட்டாள். அவள் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தாள். என்ன சொன்னாய் நீ என்று அவள் குரலை உயர்த்தினாள். தென்றல் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பது அவளுக்கு புரிந்தது. டீம், உங்களுடைய பயிற்சிகள் வர வர சரியில்லை. நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் விளையாடுவதில்லை என்று எனக்கு தெரியும் என்றாள். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லி மைதானத்தை விட்டு வெளியேறுங்கள். என் கட்டளைகளை மதித்து இந்த டீமுக்காக விளையாடும் நபர்கள் மட்டும் என்னிடம் இருந்தால் போதும், புரிகிறதா? ஆனால் டீமுக்காக விளையாடுறேன் என்று வாக்களித்து விட்டு சோம்பேறித்தனமாக விளையாடினீர்கள் என்றால் எல்லோருக்கும் அடுத்த 1 மணி நேரத்துக்கு சிவப்பு கம்பளம் தான் விரிக்கப்படும். அதற்கு சிவப்பு கம்பளம் என்றால் என்ன என்று டீம் குழப்பத்துடன் இருந்தனர். அதற்கு ஒவ்வொரு தவறுக்கும் அருகில் இருக்கும் சிவப்பு ஓட்டப்பந்தய மைதானத்தில் 1 மணி நேரத்திற்கு விடாமல் ஓட வேண்டும் என்று கூறி எல்லோரையும் வாயடிக்க செய்தாள். மைதானத்தில் அமைதி நிலவுகிறது. ஒரு சில வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். ராகுலுக்கு சந்தேகம் தீரவில்லை. ஆனால் கோச், நீங்கள் ஒரு பெண். பெண்கள் காற்பந்தில் உங்களுக்கு ஏராள அனுபவமும் திறமையும் இருக்கலாம். ஆனால் ஆண்கள் காற்பந்து விளையாடும் விதத்தில் அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க பல வருஷமா விளையாடிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீங்க மாத்த முடியுமா? இதற்கு தென்றல், ராகுல், காற்பந்து என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, அதற்கு மூளை பலமும் முக்கியம். தந்திரம், ஒருங்கிணைப்பு, மன உறுதி, இவைதான் வெற்றியை தீர்மானிக்கும். இவை ஆண் பெண் காற்பந்து இரண்டிற்கும் பொதுவே என்று உறுதியுடன் கூறுகிறாள். இதை கேட்ட அணி கேப்டனான முரளி, ஆமாம் பாய்ஸ்,
கோச் சொல்வதும் ஒரு விதத்தில் சரி என்றுதான் எனக்கு படுகிறது. அதுவும் நாம் முழுமையாக நமது ஆற்றலையும் பயன்படுத்தவும் இல்லை. அப்போது எப்படி அவர்களின் கோச்சிங் சிறப்பானதா இல்லையா என்பது தெரியும்? நாம் நமது சந்தேகங்களையும் ஐயங்களையும் ஓரம் கட்டிவிட்டு நம் கோச்சுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் என்ன என்று அன்பான வேண்டுகோள் விடுத்தான். அணியின் தலைவனே இவ்வாறு சொல்லும்போது அவர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவன் சொல்வதும் சரிதான் என்று பலரும் எண்ணினர். முரளியாவது நமக்கு சாதகமாக பேசுகிறானே என்ற அவனது ஆதரவு தென்றலுக்கு ஆதரவாக இருந்தது. மணி தனது பணிவான குரலுடன், உங்களை கேலி செய்ததற்கு மன்னிக்கவும் கோச். ஆனால் கோச், வெளியில் எல்லாரும் உங்களை விமர்சிக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் மோசமான கருத்துக்கள் வருது. இதெல்லாம் எங்களை பாதிக்குது. எங்களுடைய மன உறுதியை குலைக்குது. அது எங்கள் தவறில்லை அல்லவா என்றான். உனது மன்னிப்பை ஏற்கிறேன். அதோடு அந்த விமர்சனங்களை நான் கவனிக்காமல் இல்லை மணி. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய இலக்கை அடைய முடியாது. அவர்களுடைய கருத்துக்களை மாற்ற ஒரே வழி நாம் மைதானத்தில் வெற்றி பெறுவதுதான். ஒரு வெற்றிகரமான அணியாக உங்களை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் தயாரா? உங்களுடைய சந்தேகங்களையும் தயக்கங்களையும் தூக்கி எறியுங்கள். நாம் ஒன்றாக இணைந்து போராடுவோம். சொல்லுங்கள், நீங்கள் தயாரா என்று தென்றல் நம்பிக்கையுடன் கத்துகிறாள். தயார் என்று பலத்த கரவொலியுடன் வீரர்கள் கூச்சலிட்டனர். அவர்களின் மனங்களில் சற்று மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை தென்றல் உணர்கிறாள். அவர்களின் முகத்தில் ஒரு புதிய எதிர்பார்ப்பு தோற்றிக் கொண்டிருப்பதை உணர முடிந்தது. இந்த முதல் உரையாடல் ஒரு சிறிய விதையை விதைத்திருக்கிறது. அது வளர இன்னும் நிறைய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மறுநாள் பயிற்சி மைதானம் புதிய உத்வேகத்துடன் களை கட்டியிருந்தது. வீரர்களின் முகத்தில் நேற்று இருந்த சலிப்பு குறைந்து ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் துளிர்விட்டிருந்தது. இந்த அபூர்வ மாற்றம் ஏனென்றால் முதல் 1 மணி நேரத்திற்கு தென்றல் டீமிற்கு சிவப்பு கம்பளத்தை விரித்தாள். மறுமுறையும் அவள் விரிக்கக்கூடாது என்ற அச்சத்தில் டீம் முழு முயற்சியுடன் போராடியது. வரும் நாட்களில் தென்றல் புதிய பயிற்சி முறைகளையும் வியூகங்களையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள். பந்து பரிமாற்றம், இலக்கை நோக்கி அடிக்கும் பயிற்சி, தற்காப்பு உத்திகள் என ஒவ்வொன்றையும் தென்றல் பொறுமையாகவும் அதே நேரத்தில் கண்டிப்புடனும் கற்றுக் கொடுத்தாள். வீரர்கள் ஆர்வத்துடன் பயிற்சியில் ஈடுபட்டாலும் சில நேரங்களில் பழைய பழக்க வழக்கங்களால் தடுமாறினர். அப்போது தென்றல் பொறுமையாக அவர்களுக்கு சரியான வழியை காட்டினாள். ஒரு சில வீரர்கள் இன்னும் முழுமையாக அவளை நம்பவில்லை என்பது அவர்களின் உடல் மொழியிலும் கேள்விகளிலும் தெரிந்தது. ஆனாலும் நேற்றைய உரையாடல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவர்கள் தென்றலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல தென்றலுக்கும் வீரர்களுக்கும் இடையேயான உறவு மேம்பட தொடங்கியது. தென்றல் வீரர்களின் தனிப்பட்ட திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஏற்ற பயிற்சிகளை வழங்கினாள். வீரர்களும் அவளுடைய அர்ப்பணிப்பையும் காற்பந்து அறிவையும் மெல்ல உணர ஆரம்பித்தனர். மைதானத்தில் அவர்களின் ஒருங்கிணைப்பும் ஈடுபாடும் அதிகரித்தது. ஆனால் வெளி உலகில் தென்றலுக்கான விமர்சனங்கள் ஓய்ந்த பாடில்லை. ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்து விமர்சித்தன. பெண் பயிற்சியாளரின் தோல்வி நிச்சயம் என்று பலரும் கணித்து எழுதினர். நிர்வாகத்தின் அழுத்தமும் தென்றலின் மீது அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த போட்டி நடைபெறும் நாள் நெருங்க நெருங்க தென்றலின் பதற்றம் அதிகரித்தது. எதிரணி பயிற்சியாளரின் பெயர் அறிவிக்கப்பட்டது. விக்ரம். அந்த பெயர் எங்கோ கேட்டது போல் இருந்ததே என்று தென்றல் யோசித்தாள். ஆனால் அவளால் அதை உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இருக்கலாம், நிறைய விக்ரம்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி அவள் வரவிருக்கும் போட்டியில் வெற்றி பெறுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினாள். அணியின் வியூகங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்தாள். வீரர்களுக்கு ஊக்கமூட்டும் வார்த்தைகளை சொன்னாள். அன்று இரவு தென்றலுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் ஜன்னலுக்கு வெளியே இருளை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தோள்களில் இருந்த அழுத்தம் அவளை வாட்டியது. நான் சரியான முடிவை எடுத்தேனா? என்னால் இந்த அணியை வெற்றி பெற வைக்க முடியுமா என்ற கேள்விகள் அவளை அரித்து கொண்டிருந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் மைதானத்தில் வீரர்களின் முகத்தில் பார்த்த அந்த நம்பிக்கையின் சிறு பொறி அவளுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. அந்த நிம்மதியுடன் அவள் உறங்கினாள். மறுநாள் மைதானம் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தது. தென்றலும் வீரர்களும் களத்தில் இறங்கினர். ரசிகர்களின் ஆரவாரமும் எதிர்மறை கோஷங்களும் மைதானத்தை அதிர வைத்தன. தென்றல் அமைதியாக வீரர்களை பார்த்தாள். அவர்களின் கண்களில் பயமும் இருந்தது, அதே நேரத்தில் வெல்ல வேண்டும் என்ற உறுதியும் தெரிந்தது. வீரர்கள் அனைவரும் தென்றலை சுற்றி வட்டமாக நின்றனர். இதுவரை பயிற்சி செய்தது அனைத்தும் நினைவில் இருக்கட்டும். இன்று நான் கூறிய வியூகத்தில் விளையாடுவோம்.
என்று தென்றல் உத்தரவுகளை கூறிக்கொண்டிருக்கும் போது, தென்றல், உனக்கு நம்ம இங்கு வேலை என்று ஒரு பரிச்சயமான குரல் அவளின் பெயரை கூக்குரலிட்டது. தென்றல் அது யார் என்று திரும்பி பார்க்க அவளது அணியும் அந்த சத்தத்தை நோக்கி அவர்களின் தலைகளை திருப்பினர். நீயா என்று தென்றல் அந்த உருவத்தை ஞாபகப்படுத்த அவளது நினைவலைகள் அவளை பின்னோக்கி கொண்டு சென்றன. சிறு வயதில் தென்றலுக்கு விளையாட்டுகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. குறிப்பாக காற்பந்து அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த சமயத்தில் விக்ரம் அவளுடைய முக்கிய போட்டியாளனாக இருந்தான். ஆனால் விக்ரம் எப்போதும் ஒருவித ஆணவத்துடன் நடந்து கொள்வான். ஒரு பெண் என்னை விட எதிலும் சிறப்பாக இருக்க முடியாது என்ற மனப்பான்மையுடன் தென்றலை தொடர்ந்து ஊக்கமிழக்க செய்வான். அவளுக்கு பல தடைகளை ஏற்படுத்த முயற்சிப்பான். ஆனாலும் தென்றல் தன் திறமையால் அவனை பலமுறை தோற்கடித்திருக்கிறாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் சந்தித்தது ஒருவித பதற்றத்தை தென்றலுக்குள் ஏற்படுத்தியது. விக்ரமின் கண்களில் அதே பழைய ஆணவமும் தென்றலை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற வெறியும் தெரிந்தது. போட்டி தொடங்கியது. விக்ரமின் அணி ஆக்ரோஷமாக விளையாடியது. தென்றலின் அணியினர் கடும் நெருக்கடியை சந்தித்தனர். முதல் பாதியில் விக்ரமின் அணி ஒரு கோல் முன்னிலை பெற்றது. இடைவேளையின் போது தென்றல் வீரர்களை அமைதிப்படுத்தி புதிய உத்திகளை விளக்கினாள். இரண்டாவது பாதி தொடங்கியது. தென்றலின் அணியினர் தீவிரமாக போராடினர். ஆட்டத்தின் ஒரு கட்டத்தில் தென்றலின் அணியின் முன்னணி வீரர் கவின் எதிர்பாராத விதமாக காயமடைந்தார். அவர் வலியால் துடித்ததை பார்த்ததும் அணியினர் நம்பிக்கையை இழந்தனர். கவின் அணியின் முக்கிய வீரனாக இருந்ததால் இனி வெற்றி பெறுவது கடினம் என்று மனமுடைந்து போயினர் தென்றலின் அணி. மைதானத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த விக்ரம் இதை பார்த்து கேலியாக சிரித்தான். அவன் தென்றலை நோக்கி உரத்த குரலில் பேசினான். என்ன தென்றல், உன் டீம் அவ்வளவுதானா? ஒரு முக்கியமான பிளேயர் போனதும் ஆடி போயிட்டாங்களே என்று நகைத்தான். விக்ரமின் இந்த இழிவான பேச்சு மைதானத்தில் இருந்த வீரர்களை அதிர்ச்சிக்குள் ஆக்கியது. விக்ரம் தென்றலை பொதுவெளியில் அவமானப்படுத்தியதால் கொதித்து போயினர். உடனடியாக அந்த வீரர்கள் தென்றலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். ராகுல் உடனடியாக, ஏய், நீ யார் அவங்களை அப்படி பேசுறதுக்கு என்று கத்தினான். மணி மற்றொரு திசையிலிருந்து, எங்க கோச் எங்களை ஜெயிக்க வைப்பாங்க, உன்னால முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு என்று அலறினான். காயமடைந்த கவின் வலியில் துடித்துக் கொண்டிருந்தாலும் இதை கேட்டு எழுந்து உட்கார்ந்தான். விக்ரம் தென்றலை இழிவாக பேசுவதையும் அவனது அணியை அசிங்கப்படுத்துவதையும் அவனால் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அவன் உடனே, நான் விளையாடுறேன் கோச், என் டீமை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஆதங்கத்துடன் கூறினான். தென்றல் கவினை பார்த்தாள். அவளுடைய கண்களில் பெருமையும் அதே நேரத்தில் கவலையும் தெரிந்தது. கவின், நீ காயப்பட்டிருக்க, நீ விளையாட வேண்டாம் என்று அவள் அன்புடன் கூறினாள். அதற்கு கவின், இல்ல கோச், நான் விளையாடுவேன், என் டீமுக்காக நான் விளையாடுவேன் என்று உறுதியாக கூறினான். கவின் மீண்டும் களத்தில் இறங்கினான். அவனுடைய இந்த மன உறுதியை பார்த்ததும் மற்ற வீரர்களுக்கும் ஒரு மன வலிமை வந்தது. அவர்கள் வெறியுடன் விளையாட ஆரம்பித்தனர். தென்றலும் புதிய வியூகங்களை வகுத்து அணியை வழிநடத்தினாள். ஆட்டத்தின் இறுதி நிமிடங்கள் பரபரப்பாக இருந்தன. இரு அணிகளும் கோல் அடிக்க தீவிரமாக முயற்சித்தன. தென்றலின் அணியினர் ஒரு அபாரமான தாக்குதலை தொடுத்தனர். பந்து விக்ரமின் அணியின் கோல் வலைக்குள் புகுந்தது. மைதானமே ஆரவாரத்தில் வெடித்து சிதறியது. ஆனால் ஆட்டம் அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரவில்லை. கூடுதல் நேரத்திற்கு நீண்டு இரு அணிகளுக்கும் இடையே இருந்த பதற்றத்தையும் தீவிரத்தையும் மேலும் அதிகரித்தது. பந்தானது மின்னல் வேகத்தில் மைதானத்தின் குறுக்கே பாய்ந்தது. மணி மின்னலை போல விரைவாக எதிரணியின் தடுப்பாட்ட வீரர்களை தாண்டி சென்றான். அவனுடைய கால்கள் பந்தோடு ஒன்றிணைந்து நடனமாடின. எதிரணியின் கோல் காப்பாளர் ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றார். மணியின் கண்கள் இலக்கின் மீது கூர்மையாக பதிந்திருந்தன. அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தன் வலது காலை ஓங்கி அடித்தான். பந்து ஒரு ராக்கெட் போல சீறி பாய்ந்து கோல் காப்பாளரின் கைகளை தாண்டி வலைக்குள் புகுந்தது. அந்த நொடி நேரம் உறைந்து போனது போல் இருந்தது. பிறகு மைதானம் பேரிரைச்சலால் அதிர்ந்தது. வீரர்கள், ரசிகர்கள் என அனைவரும் ஒரே குரலில் கூச்சலிட்டனர். வானத்தில் பட்டாசுகள் வெடித்தன. தென்றலின் அணியின் வீரர்கள் ஆனந்த கூச்சலிட்டபடி ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர். மணியை தோள்களில் தூக்கி வைத்து கொண்டாடினர். தென்றலின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் கைகளை உயர்த்தி ஆர்ப்பரித்தாள். இது வெறும் கோல் இல்லை, பல மாதங்களாக அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் கிடைத்த பதிலடி. இது ஒரு பெண்ணின் தலைமையில் தடைகளை உடைத்தெறிந்து சாதித்த வெற்றியின் சின்னம். தென்றலின் அணி வெற்றி பெற்றதால் விக்ரமின் முகம் சிவந்து காணப்பட்டது. அவனால் நம்ப முடியவில்லை.
ஒரு பெண் பயிற்சியாளர் தலைமையிலான அணி அவனை தோற்கடித்து விட்டது. தென்றல் விக்ரமை பார்த்தாள். அவன் தோல்வியை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். தென்றல் அவனை நோக்கி புன்னகைத்தாள். அது ஆணவத்தின் புன்னகை அல்ல, ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையின் புன்னகை.